நீங்க யோசிக்கலாம், இல்லையடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் மெகா கான்டெஸ்ட் போட்டேன், நான் வந்து 10,000 ஜெயிச்சேன்டா, 15,000 ஜெயிச்சேன்டா அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க உண்மையிலே ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதுனால தான் சொல்றாங்க. அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீ 15,000 ஜெயிச்சா ஓகே, அதை நீ வித்ட்ரா பண்ணியா அப்படின்றத முதல்ல கேளுங்க. அப்படி இல்ல, ரெண்டாவது கேள்வி, அவன் வித்ட்ரா பண்ணலன்னு சொன்னானா, சரி நீ எவ்வளவு போட்ட, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ கணக்கு எடு, எவ்வளவு போட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கணக்கு எடுத்து பார்த்தா அவன் சொல்லுவான், மச்சான் நான் 30,000 மேல போட்டிருக்கேன் மச்சான்னு சொல்லுவான். நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த மெகா கான்டெஸ்ட் வரப்போ 49 49 49 49 நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க போடும்போது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. சரிங்களா? உங்க மனசுல என்ன ஞாபகம் இருக்கும்னா, நீங்க அந்த ஜெயிச்ச 10,000 தான் உங்க மனசுல ஞாபகம் இருக்குமே தவிர, நான் போட்ட அமௌண்ட் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு நாள் போடுவோம், நம்ம லக் அடிச்சதுன்னா வெறும் 1 கோடி ரூபா வரும். இல்லைன்னா 49 ரூபா போனா போட்டுன்னு சொல்லிட்டு அந்த 49 ரூபா ஃப்ரீயா கொடுக்குறீங்க நீங்க. அதுமே ஒரு டீமோட நீ போட்டுவோமா? கிடையாது. நம்ம டீம் காம்பினேஷன் வந்து ஒரு டீம் போட்டா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 டீம் போடுவீங்க. 10 டீம் ஒரே மேட்சுக்கு போடுங்க, 490 rupees. அந்த 490 rupees நீங்க போடும்போது உங்களுக்கு திரும்ப வர அமௌண்ட் மெகா கான்டெஸ்ட்ல வின் பண்ணுன்ற அவசியம் இல்ல. சின்ன சின்ன அமௌண்டா வின் பண்ணி உங்களுக்கு மேபி 400 ரூபா திரும்ப வந்திருக்கலாம். உங்க மனசுல நடக்கணும் 90 rupees தான் ப்ராஃபிட், பட் வி கேம் வெரி க்ளோசர். ஒருத்தர் இவன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், அவன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், நான் கிட்ட வந்துட்டேன், ஐ காட் த கோட், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறேன்டா அப்படின்ட்டு அடுத்த மேட்ச் நீங்க திரும்ப 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 போட 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 நீங்க அதிகமா போட்டுட்டே தான் இருப்பீங்க. நீங்களும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க போட்ட காசு அதிகமா இருக்கும், நீங்க ஜெயிச்ச காசு கம்மியா தான் இருக்கும்.